அன்பார்ந்த மாணக்கர்களே, இன்று நாம் ஒரு முக்கியமான வியாதியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு பெயர் பொண்ணுக்கு வீங்கி, மம்ஸ் என்பார்கள். இந்த வியாதியின் காரணி, மருத்துவ அறிகுறிகள், ஆய்வக பரிசோதனை, சிகிச்சை முறை மற்றும் தடுப்பு முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பொண்ணுக்கு வீங்கி நோய், மம்ஸ் என்பது காரணி. இது ஒரு வைரஸால் ஏற்படக்கூடியது, தீநுண்மம். அதற்கு பெயர் மம்ஸ் தீநுண்மம், மம்ஸ் வைரஸ். இந்த மம்ஸ் தீநுண்மம் என்பது பாரமிக்சோவைரிடே எனக்கூடிய குடும்பத்தை சார்ந்தது. பாரமிக்சோவைரிடே ஃபேமிலி. அது ஓரிலை தீநுண்மம், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ். எவ்வாறு பரவக்கூடியது? காற்றின் வழி, சுவாச வழி பரவல். முக்கியமாக காற்றின் சுவாச வழி பரவல் மிக நெருங்கிய தொடர்பு இருந்தாலும் இது வரக்கூடியது. நோய் அரும்புகை காலம், இன்குபேஷன் பீரியட் என்பது 16 to 18 நாட்கள் வரை இருக்கலாம். இந்த கிருமியானது உடலில் நுழைந்த பிறகு 16 to 18 நாட்களுக்குள் வியாதியை உருவாக்கும். இதுதான் காரணி. மருத்துவ அறிகுறிகள் மிக முக்கியமானது. இந்த மம்ஸ் வியாதிக்கு இன்னொரு பேர் பொண்ணுக்கு வீங்கி. கன்னச்சுரப்பி வீக்கம், பறவை சுரப்பி என்பார்கள். பரோட்டிட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட். கன்னச்சுரப்பியானது வீங்கிவிடும். இவ்வாறு இந்த படத்தில் உள்ளது போல். கணை அழற்சி, பான்கிரியாடைட்டிஸ். முக்கியமாக ஆண்களுக்கு விரை அழற்சி ஏற்படும், ஆர்கைட்டிஸ், எப்ரிடைமோ ஆர்கைட்டிஸ், விரை அழற்சி. பெண்களுக்கு கருவக அழற்சி, ஊஃபாரைட்டிஸ் ஏற்படும். மேலும் இது மூளையை தாக்கும், மலட்டுத்தன்மையை உருவாக்கும், மூளையை தாக்கும், மூளை ஜவ்வு அழற்சி உருவாக்கும், மெனிஞ்சைட்டிஸ். மூளை அழற்சி உருவாக்கும், என்கஃபலைட்டிஸ். இந்த விரை அழற்சி, கருவக அழற்சியினுடைய வெளிப்பாடு சில நேரங்களில் மலட்டுத்தன்மையாக வரும். மூளைச்சவ்வு அழற்சி, மூளை அழற்சி உருவாக்கும், மெனிஞ்சைட்டிஸ், என்கஃபலைட்டிஸ். ஆய்வக பரிசோதனை, சிறந்த ஆய்வக பரிசோதனை தற்போது எல்லா தீநுண்மங்களுக்கும், எல்லா வைரஸ்களுக்கும் RT-PCR என்பார்கள். நிகழ்நேர பாலிமரேசு தொடர்வினை, RT-PCR, ரியல் டைம் நிகழ்நேர PCR பாலிமரேஸ் தொடர்வினை, செயின் ரியாக்ஷன். இதற்கு அடுத்தாற்போல் எலைசா பரிசோதனை உண்டு. நொதி இணைக்கப்பட்ட எதிர்ப்பியக்க பொருள் சோதனை, என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்ட் அசே. நொதி இணைக்கப்பட்ட ஒரு பரிசோதனை, முக்கியமான பரிசோதனை RT-PCR என்பது. சிகிச்சை, இதற்கென்று பிரத்யோக சிகிச்சை முறை கிடையாது. தனிப்பட்ட வைரஸ் எதிர்ப்பு மருந்து கிடையாது. அறிகுறிகளை தணிக்கும் சிகிச்சை, சிம்டமேட்டிக் அண்ட் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட். காய்ச்சல் இருந்தால் அதற்குரிய மருந்து, உடல் வலி இருந்தால் அதற்குரிய மருந்து போன்று அறிகுறிகளை தணிக்கும் சிகிச்சை. இதை நம்மால் தடுக்க முடியுமா? கண்டிப்பாக தடுக்க முடியும். இது தடுப்பூசி மூலம் தடுக்கப்படக்கூடிய ஒரு வியாதி, வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ். நம்மிடம் MMR வேக்சின் என்று ஒன்று உண்டு, மீசல்ஸ், மம்ஸ், ருபல்லா தடுப்பு வேக்சின். அந்த தடுப்பூசி சரியான நேரத்தில் கொடுப்பதன் மூலம் நம்மால் இந்த வியாதியை தடுக்க முடியும். இது பொண்ணுக்கு வீங்கி பற்றிய சில தகவல்கள். மீண்டும் இன்னொரு வியாதியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.